அவர்களே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் ஒரு வேத வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. முன்னமே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாக இருக்கிறீர்கள். முதல்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்திலையும் இருந்தோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு இப்போ நம்ம அவருடைய ஐக்கியத்தில் ஆகிட்டோம். யாரெல்லாம் ஐக்கியமாகாத ஒன்று இருக்கிறீங்க? நான் 8 வருஷமாக ஆலயத்துக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆனால் இன்னும் ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய ரத்தத்தினாலே நான் என்ன பண்ணல, புதுப்பிக்கப்படல நினைக்காதீங்க. ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், முன்னமே நீங்கள் தூரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் ரத்தத்தினாலே சமீபமாக இருக்கிறீர்கள். அவர் ரத்தத்தினால் நான் முழுக்கி ஞானஸ்நானம் எடுத்து நீங்கள் இருக்கும்போது அப்போ தூரமாக இருந்தோம். அநேக பாவத்திலும் சாபத்திலையும் அக்கிரமத்திலையும் அவரை விட்டு விலகி இருந்தோம். இப்போ நம்ம அறிந்தின பிறகு நம்ம அவரை அண்டிக் கொள்ளும்போது, அவருடைய கூட சேரும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் பிரகாசிக்கும். அதான் சொல்கிறார், அவர் அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள் என்றார். முன்னே நம்ம தூரமாக இருந்தோம், அதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்ம எப்படியோ இருந்தோம். இப்பொழுது இயேசுக்குள் கிறிஸ்துக்குள் இரத்தத்தினாலே சமீபமாக இருக்கிறீர்கள், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவரோடு உறவாயிட்டீங்க அப்படின்றார். யாரெல்லாம் உறவாக போகிறீங்க இந்த 2025? உறவாகுங்க, ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. ஆமேன். காட் பிளஸ்.